அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 25வது திருக்குறள். தலைப்பு நீத்தார் பெருமை. அதிகாரம் 3. குறள் பார்க்கலாமா? ஐந்தவித்தான் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. இன்னொரு முறை. ஐந்தவித்தான் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஐம்பொறிகள் கண், வாய், மூக்கு, செவி, மெய், இந்த ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனிதனை துறவின்னு சொல்லுவாங்க. இதற்கு சான்றாக யாரை ஒப்பிடுறாங்கன்னா இந்திரனை என்ன செய்கிறாங்க, ஒப்பிடுறாங்க. இதற்கு சான்றானவன் யார் அப்படின்னா அவரை இந்த திருவள்ளுவர் என்ன செய்திருக்காரு, இந்திரனை ஒப்பிடுகிறார். இந்த இந்திரன் எப்படின்னா இந்த வானுலகத்தின் இந்த அகன்ற வானுலகத்துக்கு தலைவன் யாருன்னு கேட்டால் இந்திரன். நம்ம மலைக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் இவர் தான். அதாவது தேவர் லோகத்தில் எல்லாரை விடையும் எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு கேட்டால் இந்திரன். அப்போ இந்த இந்திரன் எப்படின்னா நமக்கு குறிஞ்சி முல்லை ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அதில் மருதம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வரக்கூடிய கடவுள் யாருன்னா இந்திரன் தான். வயலும் வயல் சார்ந்த இடம். நம்ம வயலெல்லாம் நல்ல அறுவடை செய்வதற்கு நமக்கு முதல்ல என்ன தேவை, நெற்கதிர் எல்லாம் போட, விதைகள் எல்லாம் போட நீர் தேவை. அப்போ இந்திரன் தான் அதுக்கு யார், தலைவர். அப்படிப்பட்ட இந்திரனை என்ன செய்கிறாங்க, நம்ம துறவிகளுக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. அதாவது முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தவம் இருக்கும் வலிமையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலும் இவருக்கு யார்கிட்ட, இந்திரன்கிட்ட கிடையாது அப்படின்னுட்டு இவர் என்ன செய்கிறாரு, வள்ளுவர் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதை பற்றி சொல்லப்படுகிறதாம். யாருடைய வாழ்க்கை வரலாறு, இந்திரனுடைய வாழ்க்கை இதற்கு சான்றாகும் அப்படின்ட்டு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்திரன் எப்படின்னா மக்களுக்கு எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம உயிரோடு வாழ்கிறோன்னா அதுக்கெல்லாம் காரணம் மழை தான். மழை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது. எந்த பயிர்களுமோ இல்லை உணவு வகைகளோ எந்த பழங்களோ காய்களோ கனிகளோ எதுவுமே நமக்கு கிடைக்காது. மழை பெய்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். அதனால இப்போ என்னன்னா ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகளை அடக்கி ஆளக்கூடிய தவ முனிவர்களின் முன்னாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு இவரை ஒப்பாக என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது.